நம்ம ஒரு நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஒரு சித்தரை, ஒரு ஞானியை, உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு சாமி ஃபிசிக்கலாக இப்போ நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோ, நம்ம பார்க்குறோம். பொதுவாக என்ன சொல்லுவோன்னா, அவங்க கண்ணை நேருக்கு நேராக பார்க்க முடியலன்னு சொல்லி ஒரு சித்தரை, ஞானியை, இப்போ சாமி மாதிரி இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்கள அவங்களுடைய அந்த கண்ணை நேரடியாக நம்மளால் பார்க்க முடியலை சொல்லுவோம். அது ஏன்? ஒன்று. ரெண்டாவது, அதே பயிற்சி, அதே தவம்தான் நம்மளும் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? நம்மளும் செய்கிறோம். நம்மளை பார்த்து யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? நம்மளை பார்த்து யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? 10 வருஷம் 15 வருஷம் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். உங்கள் கண்ணை நேருக்கு நேராக என்னால் பார்க்க முடியல. வீட்டிலே கூட மனைவியோ இல்லை மகனோ தாயோ யாராவது ஒருத்தர் அந்த அனுபவம் இருக்காவது? இருக்கு. ஒருத்தருக்கும் டக்கு டக்குன்னு தூக்கிட்டீங்க. ஏன் அது சொல்றாங்க? எதனால அது நடக்குது? அதுக்கு என்ன காரணம்? அந்த தத்துவம் என்ன? அதனுடைய தத்துவம் என்ன? ஃபேஸ் டு ஃபேஸ், இல்லை ஐ டு ஐ. ஏன் அது நடக்குது? ஏன் நேருக்கு நேராக பார்க்க முடியல? என்னன்னா, சாதாரண வெகுஜன மக்கள் இதை சாதாரணமாக சொல்லுவாங்க, நேருக்கு நேரம் எங்களால் பார்க்க முடியல அப்படி. இதே நம்ம ஒரு வித்தியார்த்தியை, ஒரு மகானையோ ஞானியோ சித்தர்களையோ போய் பார்க்கும்போது, உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கா? யாரையாவது பார்க்கும்போது நேருக்கு நேராக ஒன்று பார்க்க முடிஞ்சிருக்கா, இல்லை பார்க்க முடியலை அப்படின்ற அந்த உணர்வு இருந்திருக்கா? பார்க்க முடியல. அதுதான் ஏன்? கண்ணு சரியா நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவங்க கண்ணை என்னால பார்க்க முடியல. என்னமோ ஒரு இதோ. அதுதான் ஏன். இப்போ எல்லாரும் என்னை பார்க்குறீங்கல்ல, 50-60 பேர் பார்க்குறீங்க, பார்க்க முடியுதுல்ல? இது முடியுது, ஆனா அது முடியல. இப்போ அவங்க பார்க்க மாட்டாங்க, அப்படி வேணாம். அவங்க பார்க்க மாட்டாங்க வேணாம், நம்ம பார்க்கலாம்ல அவங்கள. ஏன் அது முடியல? நான் பார்த்தேன், அவரு என்ன பார்க்கறது, நான் அவர் வச்சு பார்க்கறேன். அவர் பார்க்க அவர் கண்ணு செவந்து போகுது.
அப்படியே தண்ணி இமைக்காம தான் ம். ஒவ்வொருமான அந்த இது பார்த்தோன்னே நல்லா அது திரும்பிட்டு பார்க்குற ஆளே காணும். ம். ஏன் நான் அப்படி திரும்பினேன், ஏன் அவர் இன்னும் நேருக்கு நேரம் நான் என்னால் பார்க்கல, நான் ஏன் அப்படி ஒரு அச்சப்பட்டு கொடூரமாக போகிறது சமூகத்துக்கு வெளியே திருப்பி பார்க்குற ஆளே காணும். ஏன்னா நம்ம செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதான் உண்மை. சிறந்த அனுபவம் எனக்கெல்லாம் உண்டு. ஒரு தவவாதிக்கு கண்ணு ரொம்ப முக்கியம். பார்வையே இல்லாதவர் இந்த தீட்சை வாங்கி பயிற்சி செஞ்சா கூட அவருக்கு பார்வை தெரியாது, வெளியில யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் அவரை பார்க்கக்கூடிய மக்கள், நம்ம மாதிரி ஆட்கள், அவங்களுக்கு அது அடையாளப்படுத்தும். இந்த கண் எப்படி இருக்கு, எந்த தீட்சண்யம் பெற்றிருக்கு, எந்த அளவில் அது ஆற்றலுடையதா இருக்கு அப்படின்றத அது என்ன செய்யும், அடையாளப்படுத்தும். அதனால எப்பவுமே ஒரு தவவாதிக்கு கண்ணு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய எல்லா ஆற்றல்களையும் ஈர்க்கக்கூடிய சக்தி எதுல இருக்கு, கண்ணில் தான் இருக்கு. எல்லா ஆற்றலையும், அது என்ன வேணாலும் இருக்கட்டும். அவன் பெரிய மாவீரனா இருந்தாலும் சரி, வேற வேற கலைகளில் யுத்தக்காரனா இருந்தாலும் சரி, அவனை அப்படி ஈர்க்கக்கூடிய தன்மை எதுல இருக்கு, கண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க 1008 விஷயம் பேசி செய்ய முடியாதத கண்ணு என்ன செஞ்சிடும், அப்படியே ஆஃப் பண்ணிடும். இப்போ ஒரு தவவாதிக்கு ரொம்ப முக்கியமான முத்திரை கண் முத்திரை. அது நம்ம சாமி நம்ம கொடுத்துட்டார், கண் முத்திரை. ஆனா நான் இப்ப முன்னாடி சொன்னவங்களை பார்க்க முடியல, நேருக்கு நேரா பார்க்க முடியல. பொதுமக்களை வச்சு சொல்றேன். ஏன் பார்க்க முடியல, அதனுடைய மைய கருத்து தத்துவம் என்ன? உட்காருங்கம்மா. இது இப்போ நம்ம கேட்ட எல்லார்ட்டையும் இந்த பதில் அவர் அதுதான் சொன்னார். ஐயா கொஞ்சம் கொஞ்சம் மாறி சொன்னார், நீங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிட்டீங்க. இன்னும் அடுத்த அதுதான் வரும் பதில். அவங்க கண்ணை பார்க்க முடியாது, அது ரொம்ப பிரகாசமா இருக்கும், பவரா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், இப்படித்தான் பதில் வரும். அவர் கண்ணு தான் அப்படி இருக்கு, நீங்க சொல்றது எல்லாமே அவர் கண்ணு தான் அப்படி இருக்கு. நான் கேட்கறது அது இல்லை, அவர் கண்ணு அப்படி இருக்கிறதுக்கே என்ன காரணம்? அவரோட மனநிலை சரணமற்ற சரணமற்றதுனால அவருடைய ஆற்றல் அபரிவிதமா இருக்கு, எல்லையற்று இருக்கும். பாக்குறவங்க எல்லைக்கு உட்பட்டு சலனத்தோட தான் போய் பாக்குறாங்க. குற்றம் இருக்கும், குறுகுறுக்கம், புலன்கள் ஏற்பட்ட எல்லா கலங்கமும் இருக்கும் பார்க்க. அப்ப அந்த இம்பியூரிட்டியோட பியூரிட்டியை பார்க்க முடியாது, அந்த சலனம் பருவம் கஷ்டப்படுவாங்க. கரெக்டான பதில், ரொம்ப கரெக்டான பதில், சரியா சொன்ன. அவங்க மனம் சலனம் இல்லாமல் எங்க இருக்கு, உருவ மத்தியத்திலே இருக்கு. சலனம் இல்லாத மனதை, சலனத்தோடு இருக்கக்கூடிய மனம் எப்பொழுதுமே நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணாது, அதோட சேர்ந்து பயணிக்க. நான் சொல்ல புரியுதா? அதோட சேர்ந்து பயணிக்க முடியாது. இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளால அணுக முடியாது. இப்ப நம்ம தவம் பண்றோம்ல, ஆனா நம்மள எல்லா வெகுஜனமும் நல்லா தானே பாக்குது. நம்ம விழுந்து விழுந்து தவம் பண்றோம் இல்ல, ரோட்ல போக்குற நல்லா தானே பாக்குறாரு நம்மள. அதுக்குத்தான் நான், அதனாலதான் நான் ஆரம்பிச்சேன். அதனாலதான் இது இப்படி ஆரம்பிச்சேன். ஏன் அது நடக்குது? ஒரு தவவாதிக்கு அது நடக்கக்கூடாதுல்ல. இல்ல, உங்களை சர்டிஃபிகேட் பண்ணிட்டா, நீங்க சர்டிஃபிகேட் ஆயிட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லயே தான் இருக்கணும். மனசு அலப்பாங்கிலே இருக்கனால ஒரு நிலையா இருக்குது இல்லையா,
அதனால வந்து நம்ம இது பண்ண முடியல. விட்டுருங்கன்றீங்களா? அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அப்ப நம்ம நினைச்சா கீழே இறக்கிக்கலாம், அங்கேயே ரூம்ல இருந்துக்கலாம். அந்த ஸ்டேஜ் நம்ம தாங்கல இல்ல. அதான் நீங்க சொல்ற மாதிரி திருப்பி சொல்லணும். பயிற்சியில மட்டும் மேல இருக்கு. பயிற்சியை முடிச்ச உடனே அது இப்ப வேர்ல்டு லைஃப் கரண்ட் வெளியே வந்துடுது. இப்ப அந்த சூழ்நிலையில கவனம் வச்சுட்டு எல்லா வேலையும் செய்யணும், வண்டிப்பட்டதை தவிர மற்ற நேரத்துல எல்லாம் சூழ்நிலை கவனம் வைக்கணும்னா அது ஞாபகம் இருக்கும்போது இருக்கு. அதுக்கப்புறம் வந்துடுது வேலை போகும்போது. இப்போ என்னன்னா, அந்த சொன்ன குருமார்களுக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லை, அவங்க சும்மா இருக்காங்க. அதனால அவங்க மனசை ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. அது ஈஸி. அதனால அவங்கள நம்ம நேருக்கு நேராக பார்க்க முடியாது. நமக்கு 1008 வேலை இருக்கு. ஜெபம் பண்ணிட்டு மேலே போகிறோம், ஜெபம் பண்ணி மேலே போகிறோம், திரும்ப கீழே வந்துடுறோம், மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால வெகுஜனை நம்மளை ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ டு ஐ பார்க்குது அப்படின்றது நம்ம கருத்து. இப்போ அவங்க சூழ்நிலையில அவங்க ஸ்டேபிள் ஆயிட்டாங்க, எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து சரணம் ஆகுதுன்ற ஒரு உணர்வு ஆகுச்சுன்னா எங்க மாதிரி ஆளுங்களுக்கு வெளியே வந்தா வேலையில நெக்ஸ்ட் போயிடணும். அவங்க சரணமானா சரணமாவது ஆகக்கூடாதுன்ற உணர்வோடு இருக்காங்க. அவங்க சாமி சொன்ன ஜாக்கிரதையோட இருக்காங்க. அந்த ஜாக்கிரதை எங்களுக்கு இல்லாதனால நாங்க திருப்பி வெளியே வந்துட்டு திருப்பி பயிற்சி பண்ணாம மட்டும் பண்ண மாதிரி இருக்கு. அவங்க எப்ப அந்த ஜாக்கிரதையிலே இருக்கிறதுனால அது சரணமாகாம அந்த சூழ்நிலையிலே இருக்காங்க. அந்த ஜாக்கிரதை எங்களுக்கு இல்லாதனால நாங்க சரணமாயிடும். இப்ப பாருங்க, மறுபடியும் சாமி சாதாரணமாக தான் இருந்தார். மற்றவங்கள விட்டுருவோம், மரத்தடியில் உட்காந்தவங்க, சாக்கடை கிட்ட உட்காந்தவங்க, இவங்களெல்லாம் விட்டுருவோம். சாமி சாதாரணமாக இருந்தார். உலக வாழ்க்கையில் எல்லா வேலையும் பார்த்தார். எல்லா வேலைன்னா ஆசிரமத்துக்கு தேவையானது, போக்குவரவு, பயணம், நம்மளை மாதிரி இல்லை, இடம் விட்டு இடம் போகிறது, எல்லாமே விவசாயத்துலேருந்து எல்லாமே பார்த்தார். இப்போ அவரையுமே நிறைய பேர் பார்க்க வர்றாங்க. ஆனால் யாரும் என்ன ஐ டு ஐ பார்க்க முடியலை. இப்போ அங்கே மனம் சலனப்பட்டிருந்ததுன்னு சொல்றதா, படலைன்னு சொல்றதா? அவருக்கு சலனமா ஆகாதீங்க. அவரு அப்சல்யூட்டா தான் இருக்காரு. ஏன்னா அவர் எல்லாம் எடுத்துக்கிட்ட டைம், ஸ்பேஸ், கான்செஷன், இடம், பொருள் எல்லாத்தையும் கடந்துட்டாங்க. அவங்க நம்மளுடைய வேலைக்காக அவங்க இறங்கி எல்லா வேலையும் செய்யற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதை நமக்கு இப்படிலாம் இருக்கலான்ற எடுத்துக்காட்டதான் இருந்துட்டு போயிருக்காங்க. பாயிண்ட் என்னன்னா, சூழ்நிலையில் இருக்கிறதுக்கும் சரளமாய் வேர்ல்டு லைஃப். இப்ப சாமி சொல்லிங்களா, இப்ப சாமி அந்த வேலை செஞ்சாரு, ஆசிரமம் அந்த வேலை செஞ்சாருல, செய்யும் போது அவர் சொஸ்தானத்திலே இருந்துதான் செஞ்சிருக்காரு. அந்த சொஸ்தானத்துல எப்படி நாங்க நினைச்சு இல்லைன்றதெல்லாம் எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியாம தான் நாங்க திரும்ப அந்த சகுலுக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்கோம். தவிர எங்களுக்கும் சாமிகளுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அவர் அங்க சஸ்டைன் ஆயிடுறாரு, நாங்க சஸ்டைன் ஆக முடியல. இது ஒரு விஷயம், ஒரு ரூபாய் தான் வித்தியாசமா இருக்கு. மற்றெல்லாம் பயிற்சி அவர் சொன்ன பயிற்சி தான், அவர் சொன்ன வழிமுறை தான், கதி ஏககதி எல்லாமே அவர் சொல்ற மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் கொட்ட விடுறாங்க. நான் விடுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதுக்கடுத்து பிரம்மரந்தத்தில் லைட் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. பிரம்மரந்தத்தில் லைட்ஸா தான் அது ஃபைனல். அம்மா ஃபைனல் போயிட்டீங்க. நான் இது ஆரம்பமே கேட்குறேன். இது நீங்க சொன்னது ஃபைனல் ஸ்டேஜே சொல்லிட்டீங்க. நான் ஆரம்பமே கேட்குறேன். பாருங்க, ஒரு காந்தம் இருக்கு, நல்லா கேட்டுங்க. ஒரு காந்தம் இருக்கு, ஒரு இரும்பு இருக்கு, சரியா? இப்போ காந்தம் இரும்பை ஈர்க்குமா, இரும்பு காந்தத்தை ஈர்க்குமா? காந்தம் தான் இரும்பை ஈர்க்கும். அது அடுத்து வரேன். அதான் அடுத்து அதுதான் அதுதான் இப்ப அடுத்து. இப்ப உதாரணம் எளிமையா சொன்னே கடகடன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? இது தத்துவம். ஆமா, இதுதான் அடிப்படை தத்துவம். எப்பொழுதும் இரும்பு என்ன செய்யாது, ஈர்க்காது. இது ரெண்டு நிலைப்பாடு. ஒண்ணு, இப்ப ஐயா சொன்ன மாதிரி பெரிய பொருளாக இருந்தா வந்துடும், அவ்வளவுதான், சரியா? இப்போ இந்த காந்தம்ன்றத நீங்க சாமியா வச்சுக்கோங்க, காந்தம்ன்றத சாமியா வச்சுக்கோங்க, இரும்புன்றது நம்மளா வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நம்ம சாமிகிட்ட போறோமா, சாமி நம்மள்கிட்ட வர்றாரா? ஐ டு ஐ,
சரியா? இப்போ காந்தம் வந்து இரும்பை ஈர்க்குது. நல்லா கேட்டுங்க. இரும்பை ஈர்க்கிறதுனால அது போய் என்ன ஆக மாட்டேங்குது? அட்டாச் ஆக மாட்டேங்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். அட்டாச் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்மளுடைய மனம் ஒரு இரும்பு மாதிரி நினைச்சுக்கோங்க. சாமியினுடைய மனம் மேக்னெட், காந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவர் நம்மளை என்ன செய்யறாரு? அந்த காந்த தன்மை ஈர்க்குது. எதை? மனச. மனச. இப்போ சொன்னது சொன்னது கரெக்டு. அது வந்து உயரிய தன்மைக்கு போயிடுச்சு. மனம் ஈஸ்வரனா மாறிடுச்சு. ஆனா அது இரும்பு, அது காந்தமா மாறிடுச்சு. இப்போ நம்ம வெறும் இரும்பு, ஒண்ணுமே இல்லை நம்மள்கிட்ட. ஆனா நம்மள என்ன செஞ்சுது? ஈர்க்குது. நம்ம என்ன ஆக மாட்டேன்றோம்? போய் ஒட்ட மாட்டேன்றான், அட்டாச் ஆக மாற்றோம். சரியா? இது எப்படின்னா, இங்க காந்தத்தை ஒருத்தர் வச்சிருக்காரு, இரும்ப ஒருத்தர் வச்சிருக்காரு. இப்ப பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? இருக்கும். ஆனா கடைசி வரை என்ன செய்ய மாட்டோம்? சேர்க்க மாட்டோம். ஆமா, இதுதான் மகான்கள் சித்தர்களுடைய இந்த கண்களை நேரா பார்க்க முடியாதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நம்மளை நடுநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தயார். நாம தான் என்ன செய்யறோம்? போறது வெளியில வர்றது, போறது வெளியில வர்றது. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது காந்தமா மாறணும்ல, போய் சேர்ந்தாதானே மாறும். காந்தமா மாறிடும்ல. இப்ப சாமி கண்ணோட போய் சேர்ந்தாதான் அது காந்தமா மாறுமா? ஜீவனா இருக்க. சரியா? நீங்க முதல் சொன்னீங்க, சலனம் இல்லாத மனம் இருக்கிறதுனால அந்த கண்ணினுடைய ஒளி பிரகாசத்தை அந்த சலனப்பட்ட மனதால் பார்க்க முடியல. இது சரியான பதில். சலனம் இல்லாத மனதோடு இருந்தாலும், ஈர்க்கும் திறன் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது? இப்ப நமக்கு நடக்கிறதுலாம் அதுதான். நம்ம எல்லாருக்கும் சலனம் இல்லாத ஒரு நிலைப்பாடு இருந்துகிட்டே இருக்கு, வருது. எது? தவம் பண்ணும் போது, வித்தை செய்யும் போது, நிஷ்டை செய்யும் போது ஒரு சலனமற்ற தன்மை நம்மளால உணர முடியுது. தனியா இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது நம்மளே அறியாம என்ன செய்யுது? கண்கள் புருவமத்தியத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது. அதுல ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருக்கு. நல்லா புரியுதா? ஆனால் மற்றவர்களை, நான் இரும்புன்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட, உட்காருங்க மயமா நினைக்கிறீங்க, மற்றவர்களை அது என்ன செய்ய மாட்டேங்குது? ஈர்க்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? இப்பதான் சொன்ன முன்னாடி. எங்க? ஜீவன்ல. அது செய்யாததுனால நம்ம சாதாரணமா ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவர்களை நம்மளால என்ன செய்ய முடியல? ஈர்க்க முடியல. நீங்க ஈர்ப்புனா அதை வேற மாதிரி நினைச்சுக்க கூடாது. இது நமக்கு தேவையில்லாத வேலை சித்த வித்தியார்த்திகளுக்கு. அப்படி கிடையாது. அது அப்படி கிடையாது. அது சாமி எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம நல்லா தவம் பண்றோம், கேட்டுங்க, நல்லா தவம் பண்றோம். தவம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனிதன் பக்கத்துல போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண நான் வித்தியார்த்தி ஒருத்தர் பக்கத்துல போனோம்னா நம்மளுடைய பரஸ்பர வெப்பம் அவருக்கு தாக்கும். பரஸ்பர வெப்பம் அவருக்கு தாக்கும். இது தொடர்ந்து நடந்தா என்ன ஆகும்? அவரு பியூர் ஆவார். இப்ப காந்தம் இரும்பு அப்படிதானே. ஒரு தடவை ஒட்டிட்டு எடுத்தோம்னா, ஒரு தடவை ஒட்டிட்டு எடுத்தா வராது. பழக 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 அதனால சின்ன வயசுல என்ன செய்வாங்கன்னா, இரும்பு எடுத்து காந்தத்தோட உரச ஆரம்பிப்பாங்க. அந்த பகுதி என்ன ஆகும்னா ஈர்ப்பு தன்மைக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்ப அந்த கண்ணினுடைய காந்தத்தன்மையும் ஈர்ப்புத்தன்மையும் உராய உரச எங்க? சுழுமுனையில. இந்த உரசுதல் என்பது கவனம். அததான் தீட்சண்யம் சொல்லலாம். உங்க பார்வை ரொம்ப தீட்சண்யமா இருக்கு, உங்க கண்ணை எங்களால பார்க்க முடியல. ஒரு தவவாதிக்கு கண்ணும் பார்வையும் ரொம்ப முக்கியம். அது நம்ம பழகிறது இல்லை. நான் இப்படிதான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு
நடிகர் மாதிரியோ இது மாதிரியோ நம்ம அது பழகிறது கிடையாது. ஆனால் உருவாக்குதல்னு ஒன்று இருக்கு. பழகிறது வேற, உருவாக்குதல் வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது நம்மளை நாம என்ன செய்யறது? உருவாக்குறது. அதை நம்ம எதுல பழகிறோம்னா நிஷ்டையில பழகிறோம். இது நீங்க பயிற்சியில செய்யும் போது நிஷ்டையில பழகிறது. ஆனால் நீங்க இதுக்குன்னே தனியா பயிற்சி பண்ண, இது நடந்திருக்கு. இது எல்லா மகான்களுக்குமே நடந்திருக்கு. இப்போ சாமி ஆசிரமத்துக்கு வந்தாருன்னா, நான் இந்த வாரேன் அப்படின்னு என்ன செஞ்சிருவாரு? உள்ள போயிடுவார். உள்ள போயிட்டு அவர் இப்படி ஆசனம்லாம் போட்டெல்லாம் இல்லை. அவர் உள்ள போயிட்டு இப்படி இருக்கலாம், இல்லை சும்மா உட்காந்துருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வேலை உள்ள நடந்துட்டே இருக்கு. எவ்வளோ நேரம்? அது நம்ம, ஆனா அவங்களுக்கு அது எவ்வளவு நேரம்? அவ்வளவுதான், கிடையாது. அவங்களுக்கு அது அவ்வளவுதான். போனவர் என்ன இருப்பாரு? 5 நிமிஷத்துல கதவை திறந்துட்டு வெளியில வந்துருவார். இது என்னன்னா அந்த ஈர்ப்புத்தன்மையை, பிரகாசத்தை ஏற்படுத்துவது, உண்டு பண்ணுவது. இதுதான் நம்ம சொல்லும்போது சொல்றோம், சாமி அந்த உலகத்திற்கு தேவையானதை ஏற்படுத்தினாலும் எந்த இடத்துலையும் அவர்கள் சலனத்துக்கு வராத காரணம். அந்த டைமிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், நல்லா ஜெபம் பண்றோம், 30 வருஷம் ஆச்சு. நமக்கு எந்த இடத்துல மனசு இறங்க போகுதுன்னு தெரியணும். ஓ, இங்க மனசு இறங்கி வேலை செய்ய போகுது அப்படின்னு என்ன செய்யணும்? சுழுமுனைக்கு போயிடும். எங்க போயிடணும்? சுழுமுனைக்கு போயிடும். நல்லா கேட்டுக்குங்க. அப்படின்னு ஒண்ணு டக்குன்னு சுழுமுனைக்கு போடணும். ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் அந்த வேலை நடக்கத்தான் போகுது. ஆனால் ஆட்பட மாட்டோம். சலனப்பட்டு நடக்கிறத விட அது அதனுடைய இருப்பிடத்திலிருந்து அதை ரொம்ப கிளியரா 100% கிளியரா செஞ்சு கொடுத்துரும். இது நம்மள்கிட்ட இல்லை. ஏன் இல்லைன்னா உங்க எல்லாருக்கும் மனம் நிக்குது. நீங்க கவனத்துக்கு வர்றீங்க, ஜாக்கிரதைக்கு வர்றீங்க, எல்லாத்துக்கும் வர்றீங்க. ஆனால் அந்த உணர்வு நிலையை தொடர்ந்து செய்ய முடியல, கொண்டு வர முடியல. அது நீங்க தனிப்பட்ட பயிற்சியில தான் கொண்டு வரணும். நல்லா கேட்டுக்கோங்க. இதை சாமி ஆசிரமத்துல ஜெபம் பண்றாங்க இல்லையா, அவங்க கதியெல்லாம் முடிச்சு நிஷ்டை 20 நிமிஷம் போகும். நிஷ்டை 20 நிமிஷம் போகும். நிஷ்டை மட்டும். அது நீங்க போனவங்க அதிகாலையில கதி கேட்டவங்களுக்கு தெரியும். 20 நிமிஷம் அப்படியே போயிட்டே இருக்கும். 20 நிமிஷம்ன்றது 20 வருஷம் இருந்ததுக்கு சமானமாயிடும். ஏன்னா அவங்க 2-2.5 மணி நேரம் கதி அடிப்பாங்க. முடிச்சு 20 நிமிஷம் நிஷ்டைனா அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அவங்களே சிலரை நம்ம ஐ டு ஐ பார்க்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்காங்க உள்ள. நேருக்கு நேரம் அப்படி பார்க்க முடியாது. அவ்வளோ தேஜஸாக, அவ்வளோ அந்த ஈர்ப்பு ஆற்றலோடு இருப்பாங்க. நம்ம அது தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம 1 மணி நேரம் பண்ணுறதே பெரிய விஷயமா வச்சுருக்கோம். மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம். அப்படின்னும்போது தனியாக தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். அது வந்தால் தான் உங்களுக்கு, அம்மா முன்னாடி சொன்னாங்க, சுழுமுனை திறந்து உள்ளே போய் உக்காந்தா தான் நமக்கு அந்த இது வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன ப்ராசஸில் எல்லாமே சுழுமுனை திறக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இருக்குது. நீங்கள் எதெல்லாம் அடிஷ்னலாக பண்ணுறீங்களோ அது எல்லாமே சுழுமுனை திறக்கிறதுக்கான ப்ராசஸ் தான். ஒரு சாவியை வச்சு தான் கதவை திறக்க போகிறோம். ஒரு சாவி தானே, ஒரே சாவி துவாரம், கதவை திறக்க போகிறோம். ஆனால் நம்ம பார்வைக்கு அது ஒரே ஒரு சாவி. ஆனால் அது அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? வெறும் இரும்பா இருந்தது. அதுக்கப்புறம் அதை நெருப்பில் கொடுத்து அடிச்சிருக்கான். அப்புறம் துவாரத்தினுடைய அளவெடுத்து அச்சு வார்த்துருக்கான். அதை அப்புறம் தீட்டியிருக்கான் இல்லையா? இத்தனை ப்ராசஸ் முடிச்சு தான் அந்த சாவியை கொண்டு போய் சாவி துவாரத்தில் விட்டு திறக்கிறான். இதுதான் இது முன்னாடி நம்ம சொல்றது எல்லாமே அதனுடைய ப்ராசஸ். ஆனால் நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் மையமாக எதை வச்சுக்கணும்? சுழுமுனை கவனித்தல். இதுதான், அதுதான் கொல்லம்பற்ற. இது சுழுமுனை தான் கொல்லம்பற்ற. ஏன்னா அங்கே தானே அக்னி இருக்கு, அங்கே தானே ஊத சொல்றாரு.
அப்போ மனம்தான் இரும்பு, மனம் இரும்பு. அதை பற்றில நெருப்புல தூக்கி போட்டு ஊதி துத்தி ஊதுற மாதிரி ஊதி 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 அதை பழுக்க வச்சு நம்ம துவாரத்துக்கு ஆன்ம துவாரத்துக்கு அது செட் ஆகிற மாதிரி அதை அடிச்சு, அதை எதில் அடிக்கிறான்? கவனத்துல, நிஷ்டையில அதை அடிச்சு சரியா கொண்டு போய் என்ன செய்யறோம்? பொருத்துறோம். அதை சாமி எக்ஸ்ட்ரீமா எங்க கொண்டு போறாருன்னா பிரம்மரந்திரம்னு கொண்டு போயிடுறாரு. எங்க கொண்டு போயிறாரு? பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடுறாரு. நீங்க அப்பப்ப கொல்லம்பற்றைக்கு போறீங்க, அப்பப்ப கொல்லம்பற்றைக்கு போறீங்க. அந்த உள்ள எரியக்கூடிய நல்ல தகன்னு எரியும் பாருங்க, அதை விட்டுறீங்க. இங்கிட்டு பொறி பொறியா வெளியில வரும் பாருங்க, அதை பார்த்துட்டு அவ்வளவுதான். இந்த குழந்தை போய் அந்த மத்தாப்பு மாதிரி வர்ற அந்த நெருப்பு துளியை பார்த்துட்டு என்ன செய்யும்? விளாண்டுக்கிட்டே இருக்கும்ல. நம்ம அங்க போய் என்ன செஞ்சிடறோம்? அதை பார்த்துட்டு சரியா மனசை கொண்டு போய் அங்க அக்னி நேத்திரத்துல வைக்காம இதை பார்த்துட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுறோம். உட்காருங்க, நமஸ்காரம். அப்புறம் நாள் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதோ எதுக்கோ வந்தோம், ஆனா நம்ம இதை பார்த்துட்டே இருக்கோமே அப்படின்னும் போதுதான் என்ன செய்யறோம்? ஆக அந்த இந்த இந்த இரும்பை வச்சு ஒரு சாவி செஞ்சு கொடுங்க அப்படின்னும் போது அப்புறம் என்ன செய்யறோம்? உள்ள கொண்டு போய் நெருப்புல வச்சு உழுகுறோம். இது நம்ம சரியா புரிஞ்சு செஞ்சோம்னா, அது எங்க செல்மையா சொல்லி தரும்போது எங்களுக்கு புரிய வைக்கும்போது வேற ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்தாரு. அதை நாங்க ரொம்ப ஷார்ப்பா பிடிச்சோம். அழகா அதை செஞ்சு காமிச்சு சொல்லி கொடுத்தாரு. புரியுதா? ஒரு லென்ஸ் எடுத்துட்டு வந்தாரு, கீழே ஒரு பேப்பர் வச்சாரு, நல்ல வெயில், அப்படி லென்ஸ் அப்படியே தூக்கி அப்படியே பிடிச்சாரு, பூகனடி அப்படியே பிடிச்சாரு. அப்புறம் திரும்ப இறக்குனாரு, ஒண்ணுமே ஆகலை. திரும்ப தூக்கினாரு, திரும்ப இறக்குனாரு, ஒன்றும் ஆகலை. இப்படியே 5 தடவை 6 தடவை பண்ணிட்டே இருந்தாரு. கீழே ஒளி, அந்த சூரிய ஒளி விரியுது, அப்புறம் சுருங்குது, விரியுது, சுருங்குது, இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு பிகினிங்ல நான் சொல்ல 96 97 பிகினிங் அப்படி விரியுது, சுருங்குது. அப்புறம் இப்ப கவனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி பிடிச்சாரு. இப்ப சன்னமா ஒரே ஒரு கதிர்வீச்சு பேப்பர் மேல விழுகுது. செகண்ட்ல என்ன ஆயிடுச்சு? பேப்பரு பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட்ல பத்தி எரிய சொன்னாரு. நூல் பிடிச்ச மாதிரி நிஷ்டையை பிடிச்சிட்டேன்னா அக்னி நேத்திரம் கொழுந்து விட்டு எரியுண்டாண்டார். அந்த வார்த்தை அப்படியே மனசுல போய் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பதிஞ்சு போச்சு. நான் உட்காரும் போது ஒவ்வொரு தடவையும் எனக்கு அந்த லென்ஸும் அந்த கதிரொலியும் தான் எனக்கு கண்ணுக்கே வரும். கொஞ்ச நாளா அவர் வச்சு காமிச்ச அந்த கதிரொலியும் லென்ஸும் தான் என் கண்ணுக்கு வரும். நான் அது எனக்கு விழுகுதுன்னே நினைச்சே பாவனை பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் டப்புன்னு உள்ள தெரிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. டப்புன்னு அப்படி உள்ள தெரிச்சிருச்சு. அது மாதிரி இந்த கொல்லம்பற்றையும் இதுவும் ஒண்ணுதான். புரியுதா? நீங்க அந்த பாவனையோட என்ன செய்யணும்? ஊதணும், திருப்தியை போடணும். உள்ள இரும்புன்ற மனசு இருக்கு, அதை பழுக்க வைக்கணும். அதுக்கு சமமா நம்ம திருப்தி போடணும் இல்லையா? அதுக்கப்புறம் நிறுத்தி அந்த மனசை எடுத்து தட்டி அதான் நிஷ்டை பக்குவப்படுத்தணும். அப்புறம் அது எப்படி செம்மையா இருக்கு, என்ன சைஸ்ல வந்திருக்குது, அதுக்கப்புறம் அது அரவம் போடணும். அப்புறமா துவாரத்துக்கு போகணும். இதெல்லாமே சாமி சொல்லியிருக்காரு. இல்ல சித்தவேதத்துல அத்தியாயத்துல அங்கங்க சொல்லியிருக்காரு, ஒரே இடத்துல சொல்லலை. நமக்கு உண்டான சிக்கல் அதுதான். ஆமா, அங்கங்க சொன்னதுனால இது எங்க இருக்குன்னு கேட்கிற கேள்வி அடுத்து வந்துடும். இது எங்க இருக்கு சித்தவேதத்துல அப்படின்னு. அது அப்படியே தொட்டு வந்து கடைசி அத்தியாயத்துல முழுமையா முடிச்சிடுவார். இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். சரியா? இப்ப நம்மளாம் இன்னும் எங்க போனோம்? கொல்லம்பற்றைக்கு. கொல்லம்பற்றைக்கு போனதுதான் கொல்லம்பற்ற. எது? இதுதான் கொல்லம்பற்ற. ஆமா, போய் அங்க போய் வச்சு திருப்தி போடணும். அதுக்கு வெறுங்கையோட போயிடக்கூடாது. எதோட போனோம்? மனசு இரும்போட போகணும். வெறுங்கையோட போனீங்கன்னா வேடிக்கை தான் பார்த்துட்டு வரணும். அப்படியே மத்தா படிச்சுட்டே இருக்கோம், நீங்க வாட்டு பார்த்துட்டு வெளியில ஓடி வந்துட வேண்டியதான். அதுதான் சொல்றேன். போனீங்கன்னா உள்ள வச்சு சாவியை செஞ்சு திறந்து வந்துடலாம். சரியா? இப்ப நமக்கு செய்ய தெரிஞ்சிருச்சுல சாவி. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இன்னொருத்தனை ஈஸியா செய்ய வைக்கலாம். இன்னொரு சாவி அடிக்க வைக்கலாம். இப்ப அதுதானே சாமி செஞ்சாரு. சாமி அதுதானே செஞ்சாரு. எத்தனை லட்சம் பேருக்கு சொல்லி கொடுத்துட்டாருல.
எல்லாம் வெறுமனை வச்சிருந்தான். துருத்தியையும் நெருப்பையும் பற்றையும் என்ன செஞ்சிருந்தான்? சும்மா வச்சிருந்தான். டேய் இது அது கொடுக்கலடா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார்? எல்லாரையும் கரெக்டா ஊத வச்சார் இல்லையா? எதை போடணும்னு காட்டினார், எவ்வளோ நேரம் ஊதணும் காட்டினார், எங்க நிறுத்தணும்னாரு, எப்படி அடிக்கணும்னாரு இல்லை, அப்புறம் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னாரு, இவ்வளவும் சொல்லி கொடுத்தார். அப்போ நம்ம சாவி தயாரிக்க நாம தயாராகிட்டோம் அப்படின்னா, செய்ய தயாராகிட்டோம்னா நம்ம இன்னொருத்தர் என்ன பண்ணிடலாம் ஈஸியா சொல்லி. உங்களுடைய தொழில் அப்படித்தானே இருக்கு. நீங்க ஏதோ ஒன்று செய்றீங்க, போல்ட் நட்டு ஏதோ ஒன்று செய்றீங்க, புதுசாக வர்றவனுக்கு என்ன செய்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சனாலதான் அதை ஈஸியா சொல்லித்தர முடியுது. புரியுதா? அதனால இதுக்கு நீங்க தனி பயிற்சி, சுழுமுனையை கவனிக்கிறது, சுழுமுனையில கவனத்தை வச்சுக்கிறது, அது தனி பயிற்சி. நான் ஏற்கனவே நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அதனால தனி பயிற்சி நீங்க செய்யணும். கவனிச்சு 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 பழகணும். அந்த கவனம் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அந்த கவனம் உங்களுடைய சுவாசத்தினுடைய அளவை கம்மி பண்ணும், சன்னமாக்கும், ஷார்ப்பா. சாமி சொல்றாரு, தைலதாரை போல் இப்படி ஏத்துனீங்கன்னா, அதுதான் செல்வையா எங்களுக்கு காட்டி கொடுத்தது. அப்படியே அந்த கதிர்வீச்சு ரொம்ப அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கம்பி மாதிரி இருக்கணும். இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு என்ன ஆயிடும், நெருப்பு வந்துடும். அசையக்கூடாது, முக்கியமான விஷயம். கரெக்டா சொன்னார் தம்பி, அசையக்கூடாது. லைட்டா அசைச்சாலும் வராது, நெருப்பு வராது. இதுதான் இதுல உள்ள சூட்சமம். சரியா? இப்ப நாளைக்கு உங்களை எல்லாம் பார்த்தா இன்னும் உங்க கண்ணை பார்க்க முடியலன்னு சொல்லணும். யாரு சொல்றான்னு பார்ப்போம் இல்ல? ஆமா, அந்த இடத்துக்கு நம்ம வரணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உன்னை கையில எடுத்துட்டோம், அதுவா முழுமையா நம்ம ஆகணும். ஆனா அது தவத்துல மட்டும் வர மாட்டேங்குது, மற்ற எல்லாத்துலயும் வந்து தவத்துல மட்டும் வர மாட்டேங்குது. டாக்டருக்கு படிக்கணும், படிச்சுட்டோம். இன்ஜினியர் படிக்கணும், படிச்சுட்டோம். ஆனா அதுதான் சாமி புத்தக படிப்பு வேணான்னாரு. அதை விட்டுடாப்பா, அதெல்லாம் நீ முடிச்சிருவ. ஆனா இங்க படிக்கிறதா உனக்கு கஷ்டம். நீ இதை படிச்சு முடிச்சாதான் நீ ஞானி ஆக முடியும், நீ மகான் ஆக முடியும், சித்தன் ஆக முடியும். இல்ல அப்ப அதை கையில எடுத்துட்டோம்ல, ஏன் அதை வைராக்கியம் வச்சு நம்ம ஏன் படிக்க கூடாது, அதை ஏன் நம்ம வந்து செஞ்சு முடிக்க கூடாது அப்படின்றது. டாக்டர் படிப்பு 5 வருஷமா, 4 வருஷம், 5 வருஷம் எல்லாம் இருக்குல்ல. அப்போ ஒரு சித்த வித்தியார்த்தி ஞானி ஆகுறதுக்கு 50 வருஷமா? அப்படி எதுவும் கணக்கு இருக்கா? தூரம் என்று நினைத்தவனுக்கே தூரம். ஆமா, இந்த சனமே என்று நினைத்தவனுக்கு இந்த சனமே, அகத்தியர் சொல்ற, தூரம்னு நினைச்சவனுக்கு தூரம்டா. நீ இந்த சனம் நினைச்சு இப்போ நினைச்சிட்டேன்னா, நீ தான் ஞானி நினைச்சிட்டேன்னா நீ தான் ஞானி. எங்கேயும் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை, நீ பாட்டுக்கு வேலை வைப்பார். அந்த எண்ணமும் மனநிலையும் நமக்கு வரணும். சரியா? அதனால கொல்லம் பற்றைய தூசு தட்டி மனதை கொண்டு போய், இரும்பை கொண்டு போய் வச்சு எதை கரெக்டா போடணும், துருத்திய கரெக்டா போடணும். இருக்கு, அதான் அக்னி நேத்திரம் கொடுத்துருக்காரு அனல் ஊதணும். அதான் துருத்திய கரெக்டா போடணும். அந்த துருத்தி தான் ஊதுறது, துருத்திய கரெக்டா போடணும். ஏன்னா செல்வையா வந்து தங்கம் செய்யும் போது நாங்க வந்து கதியோட தான் செய்வோம். எங்களுக்கு ஜபமும் ஓடும், திருப்தியும் ஓடும், அப்படி சேர்ந்து போடுவோம். கதிநாதமும் கேட்கும், அந்த திருப்தி போய் அடிக்கிறதும் கேட்கும். எங்களுக்குலாம் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பயிற்சியாகவும் இருந்தது, அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் இருந்தது. அவ்வளோ அழகா அதை பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை கொண்டு வந்து செஞ்சு காட்டுவார். இல்லை நம்ம ஏதாவது ஒன்றை பிடிச்சி, நிறைய இருக்கு, ஏதாவது ஒன்றை பிடிச்சி போயிடலாம். சாமி புல்லை வச்செல்லாம் உதாரணம் சொல்லியிருக்காரு, வெறும் புல் வளர்றத வச்செல்லாம் சொல்லியிருக்கு. அவ்வளோதான் ஞானம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு புல்லுல இருந்தே என்ன ஆகுது, எல்லா ஞானமும் உண்டாகுது. நம்ம தான் ஜாக்கிரதையிலேருந்து அதை கவனிக்கிறது இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. இங்கே கவனம் தான் முக்கியம், கவனம் தான் எல்லாம். சரியா? சரி, நமஸ்காரம்.